இந்தியா துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் 452 ஓட்டுகள் பெற்று அமோக வெற்றி பெற்றதை வரவேற்று அவர் படித்த தூத்துக்குடி வ.உ.சி. கல்லூரி முன்பு பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். இன்று நடந்த இந்தியா துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் 452 ஓட்டுகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார். அவருக்கு வாழ்த்து குவிந்து வருகிறது. புதிய துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க இன்று தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் மத்தியில் ஆளும் பி.ஜே.பி. கூட்டணியில் வேட்பாளராக தமிழகத்தை சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா மாநில கவர்னருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். இதில் சி.பி. ராதாகிருஷ்ணன் அமோக வெற்றி பெற்று துணை ஜனாதிபதியாக தேர்வான சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். जिम्मेदारी सी.पी. राधाकृष्णन को महाराष्ट्र के गवर्नर थे, झारखंड के गवर्नर रह चुके हैं, तमिलनाडु से वो आते हैं और अब उनके जिम्मे एक नई जिम्मेदारी है भारत के उपराष्ट्रपति की। राज्यसभा को चलाने की जिम्मेदारी है सी.पी. राधाकृष्णन पर और एनडीए के लिए एक प्राउड मोमेंट, एक गर्व का पल, गर्व का क्षण है ये एनडीए के लिए। प्रधानमंत्री नरेंद्र मोदी शुभकामनाएं देने सी.पी. राधाकृष्णन के पास गए और उन्हें शुभकामनाएं दी। कुल मिलाकर 15 वोटों की सेंध लगी, बड़ी जीत है सी.पी. राधाकृष्णन की। और लगातार कुछ लोग ये विश्लेषण कर रहे थे कि जो है तेलुगु देशम, तेलुगु बिड्डा के नाम पर, तेलुगु प्राइड के नाम पर जो है बी सुदर्शन रेड्डी को वोट कर सकती है, लेकिन उल्टा हुआ। बल्कि ये कह सकते हैं कि कई सांसदों ने, 15 कम से कम सांसदों ने जो विपक्षी खेमे के थे, उन्होंने सी.पी. राधाकृष्णन के लिए वोट दिया। और प्रधानमंत्री नरेंद्र मोदी ने पहले ही सी.पी. துணை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி வ.உ.சி. கல்லூரியில் பி.பி.ஏ. படித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவர் வெற்றியை கொண்டாடும் வகையில் தூத்துக்குடி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினர் தூத்துக்குடி வ.உ.சி. கல்லூரி முன்பு குவிந்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி வெளிப்படுத்தினர். ஜனாதிபதி பதவி கொடுத்த பிரதமருக்கு நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். இன்று பாரதத்தின் துணை ஜனாதிபதி தேர்தலின் வெற்றி அறிவிப்பு வந்திருக்கிறது. தனது கல்லூரி பருவத்தை படித்த பாரதிய ஜனதா கட்சியின் சாதாரண தொண்டனாக இருந்து எங்களது மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக பணியாற்றி கொண்டிருந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இன்று துணை ஜனாதிபதி என்று அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. இது தமிழையும், தமிழ் மண்ணையும், தமிழ் மொழியை நேசிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கொடுக்கப்பட்ட உரிய பரிசாக நினைக்கிறோம் நாங்கள். இது தூத்துக்குடிக்கு மிகுந்த பெருமை. எங்கள் ஊரில் உள்ள கல்லூரியில் படித்த ஒருவர் இன்னைக்கு துணை ஜனாதிபதி ஆகியிருப்பதை தூத்துக்குடி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவர் படித்த கல்லூரி முன்பே வெடி போட்டு இனிப்புகள் வழங்கி நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். நாங்கள் மட்டுமில்லாமல் இந்த தூத்துக்குடி மக்கள் என்ற மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இந்த பாரத பிரதமர் எங்களுக்கு கொடுத்த தீபாவளி பரிசாக நாங்கள் நினைத்து இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். பாரத பிரதமருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.